நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நிற்போம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நான் வீட்டிலேருந்து வரப்போ ஒரு கையோட வந்தேன் ஃபாதர் அப்படின்னு ஒரு கையை உயர்த்தி சொல்லுங்கள். கடவுள் எனக்கு நல்லா 2 கை காலையும் இந்த 2025 ஆண்டினுடைய இந்த கடைசி மாதத்தில் கூட கொடுத்துருக்கிறார் ஃபாதர் அப்படின்னு 2 கரங்களையும் உயர்த்துங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, யோசுவா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, அவர்கள் எரிகோ என்கின்ற பட்டினத்தை கடக்க முற்படுகின்ற பொழுது அந்த நகரை சுற்றி மிகப்பெரிய மதில் சுவரானது எழுப்பப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. அப்பொழுது கடவுள் யோசுவாவிற்கு சொன்னார், நீங்கள் 6 நாட்கள் மௌனமாக ஸ்துதியுங்கள், 7வது நாள் இந்த நகரை உங்களது கரங்களில் நான் ஒப்புக் கொடுப்பேன். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் 6 நாட்கள் மௌனமாக ஸ்துதித்தார்கள். 7வது நாள் கரங்களை தட்டி எக்காலம் ஊதி ஆண்டவரை ஸ்தோத்தரித்த பொழுது அந்த மதில் சுவரானது தகர்க்கப்பட்டது. ஹல்லேலூயா. எனவே இந்த 2025 ஆண்டினுடைய இந்த கடைசி மாதத்திலும் கூட உடைய குடும்பங்களுக்கு இன்னும் முழுமையான ஆசீர்வாதம் வருவதற்கு எதிராக கட்டப்பட்டிருக்கின்ற கட்டுகள், எழுப்பப்பட்டிருக்கின்ற மதில் சுவர்களை இந்த வழிபாட்டின் வழியாக அன்னையின் பரிந்துரையை கேட்டு நற்கருணை ஆண்டவர் இயேசப்பா உடைத்து போடுவார் என்று சொல்லி நீங்கள் நம்பினால் சத்தமாக கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் தட்டுகின்ற கரவொலியிலே சாத்தானுக்கு தோல்வி, தேவனுடைய அதிமிக மகிமைக்கு வெற்றி. தேவனுடைய பிள்ளையை சத்தமாக கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடி இருக்கின்றார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன். Praise the Lord. Praise the Lord. எனவே இந்த வருடத்தினுடைய இந்த கடைசி முதல் சனிக்கிழமை இந்த திருநிகழ்வில் பங்கெடுத்து ஜெபிக்க வந்திருக்கின்ற மத்தியிலே தங்கியிருக்கின்ற மத்தியிலே எழுந்தருளி இருக்கின்ற ஏசப்பாவிற்கு சத்தமாக கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். Praise the Lord. Hallelujah. 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 கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். இயேசுவே, என் தேவனே, என் தேவனே, நல்ல ஆயனே, நல்ல ஆயனே, உமக்கே ஸ்தோத்திரங்கள். உமக்கே ஸ்தோத்திரங்கள். இயேசப்பா, இந்த 2025 ஆண்டினுடைய கடைசி மாதத்திற்கு என்னை ஆசீர்வதித்து அபிஷேகம் செய்து பெயர் சொல்லி அழைத்து வந்ததற்காக இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசப்பா, மாபெரும் ஆசீர்வாதத்திற்காக, இந்த மாபெரும் அபிஷேகத்திற்காக, இந்த மாபெரும் பாக்கியத்திற்காக இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுவே உம்மை ஸ்துதிக்கின்றேன். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசப்பா, அன்னையின் பரிந்துரையை கேட்டு இந்த வழிபாட்டின் வழியாக என்னை ஆசீர்வதிக்க போவதற்காக, என்னை அபிஷேகம் செய்ய போவதற்காக
அபிஷேகம் செய்ய போவதற்காக, என் கட்டுகளை உடைக்கப் போவதற்காக, கட்டுகளை உடைக்கப் என் போவதற்காக, காயங்களை ஆற்றப் போவதற்காக, காயங்களை ஆற்றப் போவதற்காக, என் நோய்களை நீக்கப் போவதற்காக, நோய்களை நீக்கப் போவதற்காக, அந்தகார சக்திகளை அகற்றப் போவதற்காக, அந்தகார சக்திகளை அகற்றப் போவதற்காக. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த வழிபாட்டில் நீங்க வந்தது போன்ற வெறுங்கையோடு செல்லாமல் கை நிறைய ஆசீர்வாதங்களோடு, உடல் முழுவதற்குமான அபிஷேகங்களோடு, இந்த மாதம் முழுவதற்குமான தேவைகளை, ஆசீர்வாதங்களை நற்கருணை ஆண்டவர் அன்னையின் பரிந்துரையை கேட்டு உங்களுக்கு தருவார் என்று சொல்லி நீங்கள் நம்பினால் அப்படியே கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்வோம். இந்த 2025 ஆண்டினுடைய இந்த கடைசி மாதத்திற்கு நம்மை 11 மாதங்களாக ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்தது போல இந்த மாதத்திலும் கூட நம்மை ஆசீர்வதித்து நம்மை அபிஷேகம் செய்ய போகின்ற ஏசப்பாவை பார்த்து, உம்மை பாடாத நாட்களும் இல்லை ஆண்டவரே, உம்மை தேடாத நாட்களும் இல்லை. கடந்த 11 மாதங்களாக வந்தோம், கடந்த மாதம் வந்தோம், அதற்கு முந்தின மாதம் வந்தோம். இயேசுவே, அந்த நம்பிக்கையை நம்பி இந்த மாதம் வந்திருக்கிறோம்பா. என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை அபிஷேகம் செய்யுங்கப்பா, என்னை ஆசீர்வதிக்க நீர் போவதற்காக இயேசுவே உமக்கு நன்றி சொல்கிறேன்ப்பா என்று சொல்லி நம்மை ஆசீர்வதிக்க போகிற தேவனுக்காக கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. இந்த மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை பாடாத நாட்களும் இல்லையே, சப்பா உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. ஏசப்பா சொல்லுங்க, நம்புங்கப்பா, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை, இயேசுவே இந்த மாதம் நம்பி வந்திருக்கிறோம்ப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா, உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. ஏசப்பா நம்புங்கப்பா, இயேசுவே நம்பி வந்திருக்கோம்ப்பா. கடந்த 16 மாதங்களாக எங்களை ஆசீர்வதித்தது போல இப்பயும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி நம்பியோடு வந்திருக்கிறோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. எல்லா மகனும் மகளும் ஏசப்பாவை பார்த்து, பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. கண்களை மூடி, 2 கரங்களை உயர்த்தி, கண்களை மூடி கரங்களை உயர்த்தி யோபு புத்தகம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நான் போகும் வழிகளை என் தேவன் அறிந்திருக்கின்றார், என்னை அவர் புடமிட்டால் நான் பொன் போல துலங்குவேன் என்று சொல்லி யோபு 23:10 சொல்லுகிறது. இந்த வழிபாட்டிலே இயேசுவே யோபுவை போல என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. கடந்த 11 மாதங்களாக பல்வேறு துன்பங்கள், பல்வேறு கவலைகள், கடந்த காலத்தை பற்றிய கவலைகள், நிகழ்காலத்தை பற்றிய நினைவுகள், எதிர்காலத்தை பற்றிய எதிர்பார்ப்புகள் என்று சொல்லி பல்வேறு பிரச்சனைகளோடு, பல்வேறு துன்பங்களோடு கூட நான் வாழ்ந்திருக்கிறேன்ப்பா. அந்த துன்பங்களை கடந்து வர இயேசுவே நீர் எனக்கு பலனை தந்தீங்கப்பா. இந்த நாளிலே இந்த புதிய மாதத்தை எனக்கு தந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம்.
இயேசுவே, கடந்த 11 மாதங்களாக எனக்கு அணிவோடு காத்து வந்தது போல என் பிரச்சனைகள் மத்தியிலே ஒரு கழுகு எவ்வாறு தன்னுடைய குஞ்சுகளை சுமந்து வருவது போல இந்த 12வது மாதத்திற்கு என்னை ஒரு தகப்பனை போல இருந்து சுமந்து வந்ததற்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலே என் துன்பங்களை யோபுவை போல நம்பிக்கையோடு கூட இயேசப்பாவிடத்தில் ஒப்பு கொடுப்பேன். எவ்வாறு பொன்னை புடமிடுவது போன்று அந்த துன்பங்களின் வழியாக யோபு புடமிடப்பட்டாரோ, அதிலிருந்து துன்பத்திலிருந்து ஆண்டவருடைய நம்பிக்கையை பார்த்து அவரை சாட்சியாக உயர்த்தினாரோ, அதுபோல நானும் என் துன்பங்கள் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே, குடும்ப குழப்பங்கள் மத்தியிலே, உடல் உபாதைகள் மத்தியிலே நானும் கூட என் வேதனைகளை இயேசப்பாவிடம் ஒப்பு கொடுப்பேன். யோபுவை உயர்த்தியது போல தேவன் இந்த வழிபாட்டின் வழியாக என்னையும் உயர்த்துவார். நம்பினால் கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். கடந்த 11 மாதங்களாக போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானே, நீ பொன்னாக விளங்கச் செய்தீரே. அதனால் நான் நானும் சுத்தமாவேன், என்னையும் என் தேவன் இந்த மாதம் முழுவதுமாக பொன்னாக விளங்கச் செய்வர். வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானே, நீ பொன்னாக விளங்கச் செய்வீரே. ஏசப்பா, அதனால் ஆண்டவரே நம்புகிறப்பா, நம்ம உண்மையை நம்புகிறப்பா, ஆசீர்வதிங்கப்பா. பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. இந்த மாதம் முழுவதுமாக பாடாத நாட்களும் இல்லையே, இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அப்படியே கண்களை மூடி உடைய 2 கரங்களையும் பரலோகத்தின் நேராக உயர்த்தி ஒப்பு கொடுத்து செபியுங்கள். இந்த வழிபாட்டின் தொடக்கத்திலே உங்களுடைய துன்பங்கள், உங்களுடைய கண்ணீர்கள், உங்களுடைய உடல் உபாதைகள், உள்மன காயங்கள், குடும்ப குழப்பங்கள், பொருளாதார நெருக்கடிகள், எந்த துன்பங்கள் உங்களை வாட்டி வதைக்கின்றதோ, எந்த பிரச்சனைகள் உங்களை ஆட்டி படைக்கின்றதோ, அந்த துன்பங்களை தேவனிடத்திலே ஒப்பு கொடுங்கள். உங்கள் கண்ணீருக்கு இன்று மதிப்பு உண்டு. நீ சிந்துகின்ற கண்ணீருக்கு தேவனுடைய பார்வையிலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஏனென்று சொன்னால் திருப்பாடல்கள் 56:8 சொல்கிறது, உங்கள் துன்பங்களின் எண்ணிக்கையை நான் அறிந்திருக்கின்றேன், உடைய கண்ணீரை எல்லாம் என் தோற்பையிலே சேகரித்து வைத்திருக்கின்றேன். ஏசப்பா, இந்த வார்த்தை வசனங்கள் இன்று எனக்கு வாழ்வாக மாறட்டும். நான் வாழ்வேன். என் கண்ணீருக்கு ஒரு மதிப்பு உண்டு. இன்று நான் சிந்துகின்ற இந்த கண்ணீர் இந்த கடைசி மாதத்திலே எந்த இடத்தில் நான் வாளாக இருந்தேனோ அந்த இடத்திலே தேவன் என்னை தலையாக உயர்த்துவார். ஹல்லேலூயா. எந்த இடத்திலே பிறர் மத்தியிலே நான் கூனி குறுகி தாழ்ந்து போனேனோ இந்த வழிபாட்டின் வழியாக அன்னையின் பரிந்துரையை கேட்டு ஏசப்பா என்னை தலையாக உயர்த்துவார். ஹல்லேலூயா. அந்த ஆறுதலின் நாட்கள் என்னை தேடி வருகின்றது. ஏசப்பா என்னை தேடி வருகின்றார். இன்று நான் வாழ்வேன், வாழ்ந்து காட்டுவேன், சாட்சியாக மாறுவேன். என் கண்ணீருக்கு இன்று தேவன் ஒரு மதிப்பை தருகின்றார். என் துன்பங்களை எண்ணி நான் கண்ணீரும் சிந்தினேன். துன்பங்களை எண்ணி நான் இன்று நான் சாகிறேன். என் கண்ணீருக்கு மதிப்பு உண்டு. என் துன்பங்களை எண்ணி நான் கண்ணீரும் சிந்தினேன். துன்பங்களை எண்ணி நான் கண்ணீரை சிந்தினேன். பார்த்து நன்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும். நான் நம்புவேன், அதை பார்த்து நன்மை தருபவரே, இந்த மாதமும் நம்புவேன் நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உன்னை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும்
இல்லையே இல்லையே தேடாத நாட்களும் இல்லையே. அவருடைய கண்களை மூடி கரங்களை தட்டி இந்த நாளிலே மேற்கூறிய வசனங்கள் எனக்கு ஆறுதலை தருகின்றது. இந்த வழிபாட்டின் வழியாக கடந்த 11 மாதமாக என்னை காத்த தேவன் இந்த புதிய மாதத்திலும் கூட, இந்த கடைசி மாதத்திலும் கூட என்னை ஆசீர்வதிப்பார். இன்று நான் சிந்துகின்ற கண்ணீருக்கு மதிப்பு உண்டு. நான் வாழ்வேன், நான் வாழ்ந்து காட்டுவேன். நான் அனாதை அல்ல, நான் திக்கற்றவன் அல்ல, நான் தனிமையில் இல்லை. எனக்காக என் ஏசப்பா உயிரோடு இருக்கின்றார். சகாய மாதா கோட்டிச்சேரி ஆலயத்திலே எனக்காக உயிரோடு வாழ்கிறார்கள். அவர்கள் வாழ்வதால் நானும் வாழ்வேன். என் பிரச்சனைகள் மத்தியிலே, என் துன்பங்கள் மத்தியிலே, உடல் உபாதைகள் மத்தியிலே, குடும்ப குழப்பங்கள் மத்தியிலே, பொருளாதார நெருக்கடிகள் மத்தியிலே நானும் வாழ்வேன், சாட்சியாக மாறுவேன். எனவே இந்த நாளிலே நான் ஏறெடுக்கின்ற என்னுடைய கண்ணீர் ஜெபங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமாக தேவன் ஒரு ஆறுதலை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். அடுத்த மாதம் முதல் வருடத்திலே, புதிய வருடத்திலே நான் வருகின்ற பொழுது தேவன் என்னுடைய கண்ணீருக்கு ஒரு பதிலை தந்து இன்று நான் வேண்டிய எல்லா காரியங்களுக்கும் எனக்கு ஒரு சாட்சியாக என்னை மாற்றுவார் என்று நீங்கள் நம்பினால் அப்படியே கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவே. அடுத்த மாதம் இது போன்ற வழிபாட்டிற்கு வந்து பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவே. ஆராதித்து உம்மை போற்றுவே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. ஆராதித்து உம்மை போற்றுவேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்வேன் ஆண்டவரே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஆண்டவருடைய விண்ணப்பத்தை கேட்பார். செலுத்துவே. ஆராதித்து உம்மை போற்றுவே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நம்புங்கப்பா. ஆராதித்து உம்மை போற்றுவே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. ஆராதித்து உம்மை போற்றுவே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. ஆராதித்து உம்மை போற்றுவே. நம்புங்கப்பா. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் ஜெபம் கேட்டதற்காக நன்றி, ஆசீர்வதித்ததற்காக நன்றி, அபிஷேகம் செய்வதற்காக நன்றி இயேசுவே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன். உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்க அப்பா உந்தன் பிள்ளையை. நம்புங்க அப்பா உந்தன் பிள்ளையை. நம்புங்கப்பா உந்தன் நம்புங்க ஆண்டவரே. நம்புங்க இயேசப்பா. நன்றி இயேசுப்பா. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நம்புங்க இயேசப்பா. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. Praise the Lord. Praise the Lord.
ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். இயேசுவே இயேசுவே, என் தேவனே என் தேவனே, நல்ல ஆயனே நல்ல ஆயனே, உமக்கே ஸ்தோத்திரங்கள். உமக்கே ஸ்தோத்திரங்கள். ஏசப்பா ஏசப்பா, இந்த வழிபாட்டின் தொடக்கத்திலே இந்த வழிபாட்டின் தொடக்கத்திலே என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு என்னுடைய மன்றாட்டை ஏற்று என்னுடைய மன்றாட்டை ஏற்று என்னுடைய புகழ்ச்சி பலியை கேட்டு என்னுடைய புகழ்ச்சி பலியை கேட்டு என்னுடைய கண்ணீரை பார்த்து என்னுடைய கண்ணீரை பார்த்து என்னை ஆசீர்வதித்ததற்காக என்னை ஆசீர்வதித்ததற்காக என்னை அபிஷேகம் செய்ததற்காக என்னை அபிஷேகம் செய்ததற்காக என்னுடைய கட்டுகளை உடைக்கப் போவதற்காக என்னுடைய கட்டுகளை உடைக்கப் போவதற்காக காயங்களை ஆற்றப் போவதற்காக காயங்களை ஆற்றப் போவதற்காக நோய்களை நீக்கப் போவதற்காக நோய்களை நீக்கப் போவதற்காக இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே, உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, ஸ்தோத்திரம். ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. praise the lord Praise the Lord. praise the lord Praise the Lord. praise the lord Praise the Lord. அப்படியே அமர்ந்து கொள்வோம். praise the lord hallelujah hallelujah Hallelujah. hallelujah Hallelujah. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் ரொம்ப பலசாலினா யார்? ரொம்ப பலசாலி யார்? அக்கா பதில் சொல்கிற அக்கா தான் பலசாலின்னு நினைக்கிறேன்ல. ஏன்னா முதல்ல பதில் சொல்லியிருக்கிறாங்களே. இந்த உலகத்தில் ரொம்ப பலசாலினா யார்? இல்லை, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இல்லை, நம்ம ரொம்ப பலசாலி அப்படின்றது வந்து ஒரு பெருமிதத்தை கொடுக்கும்ல. ஒரு கிளாஸில் வந்து பசங்க பேசிகிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் சொன்னால், இங்கே பாரு எங்கள் அப்பா யார் பலசாலிட்டு பேசிகிட்டு ஒருத்தர் சொன்ன எங்கள் அப்பா தான் பயங்கரமான பலசாலி அப்படின்னு சொன்னார். உடனே அப்படியா என்னடா சொல்கிற அப்படின்னு. எப்படின்னு, எங்கள் அப்பா வந்து இந்த டேபிள் இருக்குல்ல, இது ஒரு கையால் அப்படியே தூக்கிடுவார், அதனால் எங்கள் அப்பா தான்டா பலசாலின்னா. அடுத்தவன் சொன்னாடே, என்ன உங்கள் அப்பா, எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், ஒரு 2 வீலர் இருக்குல்ல அதையே ஒரு கையால் தூக்கிடுவார், எங்கள் அப்பா அதை விட பலசாலின்னா. இப்போ இன்னொருத்தர் சொன்னால், ஏய் உங்கள் அப்பா 2 வீலரை 2 கையால் தான் தூக்குவார், எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா, ஆட்டோவை ஒரு கையால் இப்படி தள்ளி விட்டுருவார் அப்படின்னு சொன்னோம். இப்போ இன்னொருத்தர் சொன்னடே, உங்கள் அப்பா என்ன பண்ணலாம், என்னது டேபிளை தூக்கலாம், 2 வீலரை தூக்கலாம், ஆட்டோவை தள்ளி விட்றான், எங்கள் அப்பா என்ன தெரியும் பண்ணுவார், பஸ்ஸை அப்படின்னு ஊதியை தள்ளி விட்ருவாரா அப்படின்னார். உடனே அவனுக்கு ஒரே எப்பட்றா, ஏன்னா எங்கள் அப்பா கண்ட்ராக்டர் அதனால் என்ன பண்ணுவார் அப்பா, ஃபூனு விசிலை வந்து ஊதி விசிலை மட்டும் பையன் மறைச்சிட்டான். அப்புறம் தான் விசாரித்து பார்த்தா, எப்பட்றா உங்கள் அப்பா ஃபூன் ஊதுவார்னா விசிலை வாயில் வச்சுன்னு ஊதுவார் அப்படின்னு சொல்லி. இப்போ இன்னொருத்தர் சொன்னான், எங்கள் வீட்டு என்னது உங்கள் அப்பா வேணால் பலசாலியாக இருக்கலாம், ஆனால் எங்கள் வீட்டில் யார், எங்கள் அம்மா தான்டா பலசாலி அப்படின்னா. உடனே ஒருத்தர், ஏன்டா உங்கள் அம்மா ஏதாவது இந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் அதெல்லாம் பங்கெடுத்து ஏதாவது பெல்ட்டு ஏதாவது வாங்கியிருக்கிறாங்களாடா அப்படின்னு கேட்டப்ப, அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, எங்கள் அம்மா பார்க்குறதுக்கு காஞ்சி போன கருவாடும் போது இப்படி தான் இருப்பாங்க, சரியா. ஆனால் எங்கள் அம்மா எப்படி நான் பலசாலின்றேன்னா, எங்கள் அப்பாவுடைய ஆஃபீஸில் 1000 பேர் வேலை செய்கிறாங்க. எவ்வளோ பேர்? 1000 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த 1000 பேரை யார் அடக்கி ஆள்றா? எங்கள் அப்பா ஆஃபீஸில் அடக்கி ஆள்றார். 1000 பேர் அடக்கி ஆள்ற எங்கள் அப்பாவையே எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் அடக்கி ஆள்றாங்க. அதனால் எங்கள் அம்மா தாண்டா பலசாலி அப்படின்னு சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்து அம்மா பலசாலியா இங்கே இருக்கிற அப்பா பலசாலி எனக்கு தெரியாது. ஆனால் இந்த 2025வது ஆண்டினுடைய 11 மாதங்களாக கண்ணின் கருவிழி போல பல்வேறு பிரச்சனைகள் மத்தியிலே, துன்பங்கள் மத்தியிலே நம்மை காத்து வழிநடத்தி வந்து இந்த 2025வது ஆண்டினுடைய இந்த கடைசி மாதத்திற்கு நம்மை பத்திரமாக அழைத்து வந்திருக்கின்ற ஏசப்பா தான் என்னை பொறுத்தவரையில் பலசாலி. நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி இயேசுக்கு நன்றி சொல்லுங்கள். சத்தமாக கரங்களை தட்டி. நீங்கள் தட்டுகின்ற கரவொலியிலே சாத்தானுக்கு தோல்வி, தேவனுடைய அதிமிக மகிமைக்க வெற்றி. தேவனுடைய பிள்ளையே சத்தமாக கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 பிரியமானவர்களே, விவிலியத்தில் பைபிளில் நிறைய புத்தகங்கள் இருக்கின்றது. விவிலியம் என்பது இது வந்து ஒரு லைப்ரரி, இது வந்து ஒரு நூலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் மினி லைப்ரரி. என்னன்னா பல்வேறு புத்தகங்களை அடங்கி இருக்கின்ற ஒரு தொகுப்பு தான் பைபிள். அப்போ வந்து அந்த பைபிள் முழுவதுமாக தொடக்க நூலிலிருந்து திருவெளிப்பாடு வரை நாம் படித்தோம்னா, என்னை பொறுத்தவரையில் ஒரே ஒரு கருத்து தான் ஒரு மைய கருத்தாக எல்லா புத்தகங்களிலும் இழையோடி கிடக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? நான் வேறு தூய தமிழில் வேறு பேசின்னு இருந்தேன். அதனால் பைபிளில் பார்த்தோம்னா தொடக்க நூலிலிருந்து கடைசி வரலையும் என்ன பொறுத்தையில் ஒரே ஒரு கருத்து தான் மைய கருத்தாக எல்லா புத்தகத்தையும் நம்ம பார்க்க முடியும். மைய கருத்தாக இருக்குது. அது என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க?
புரியல. அன்பு நினச்சேன் இதை தான் நீங்கள் சொல்லுவீங்கன்னு. வெரி குட், ஓகே, பரவாயில்ல, அன்பாக சொல்கிறீங்க, அதனால் நான் கேட்டுக்கிறேன். அன்பு வேற, மன்னிப்பு வேற. வணக்கம்மா. நம்பிக்கை, விசுவாசம் யாரும் சொல்லுவீங்களே. ஓகே, அப்படி நிறைய நம்ம ஆனால் என்னை பொறுத்தவரையில் பிரியமானவர்களே, இந்த விவிலியம் முழுவதுமாக என்னை பொறுத்தவரையில் சொல்லுகின்ற ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா? எப்போ படித்தாலும் சரி, எந்த நேரத்தில் படித்தாலும், எந்த காலத்தில் படித்தாலும் ஒரே ஒரு கருத்து மிகுந்த பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கடவுள் எப்பொழுதும் தன்னுடைய மக்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றார். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த பைபிளை நீங்கள் எப்போ படித்தாலும் அதனுடைய மைய கருத்துனாது, கடவுள் மனிதர்களை பல்வேறு விதத்தில் தேடி வருகின்றார். கடவுள் தேடி வருகின்றார். எதுக்கு ஏசப்பா வந்தார்? எதுக்கு ஏசப்பா வந்தார்ல? நமக்காக தான் வந்தார். நம்மை தேடி வருகின்றார். கடவுள் ஏன் இறைவாக்கினர்கள் அனுப்பினார்? அவர் தேடி வருகின்றார். கடவுள் ஏன் அவரே சில இடம் இறங்கி வந்தார்? மனிதர்களை தேடி வருகின்றார். அப்போ இந்த பைபிள் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, கடவுள் எப்பொழுதும் மனிதர்களை மறப்பதில்லை, தன்னுடைய நினைவிலேயே வைத்து கொண்டிருக்கின்றார். அவர் எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ மனிதர்களுக்கு உதவி, அப்பொழுது கடவுள் தன் மக்களை எந்த நேரத்திலும் தேடி வருவார். நம்பினால் கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடவுள் என்ன பண்ணுறாருன்னு வச்சுங்களேன், கடவுள் என்ன பண்ணுறாரு? தொடக்கத்தில் கடவுள் எல்லாத்தையும் படைக்கிறார். இப்போ கடவுள் என்கின்ற கவிஞன் ஒருவன் இருந்தான். அவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய இதயத்தை கிழித்து அதை காகிதமாக்கி, அதிலிருந்து தாரை தாரையாக கொட்டுகின்ற குருதியை மையாக்கி, இறை வார்த்தை என்கின்ற எழுதுகோளால் அல்லும் பகலும் 6 நாட்கள் அமர்ந்து தன்னுடைய உள்ள திரையில் மின்னி எழுந்த எல்லா எண்ணங்களை எல்லாம் வண்ணங்களாக வடித்து இந்த அழகான உலகத்தை படைத்து இது ஒரு அன்பு மடலாக கடிதமாக தன்னுடைய பிள்ளையாக வளர்த்திருக்கின்ற அல்லது படைத்திருக்கின்ற ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் படைச்சு சிங்கத்துக்கு கொடுக்கல. கடவுள் இந்த உலகத்தை படைச்சு நாய்க்கோ நரிக்கோ கொடுக்கல. யாரு கொடுத்திருக்கிறாரு? மனிதர்களுக்கு கொடுத்தார். அப்ப என்ன பண்றாரு? ஏன்னா தன்னை போல தன்னுடைய இந்த மனிதன் இருப்பான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படின்ற மாதிரி தான் படைச்சன்ல, தன்னை மாதிரியே இந்த நல்லவனா இருப்பான்ப்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேச்சை கேட்பான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? கடவுள் இந்த உலகத்தை அவனது கரங்களில் கொடுத்துக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் மனிதன் என்ன பண்றான்? தாயும் பிள்ளையும் ஒன்றாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு இல்லை என்பதை நிரூபிக்கின்ற விதமாக கடவுள் உன்னை நினைச்சு படைச்சாரு. ஆனால் இவன் என்ன பண்றான்? கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் என்ன பண்றான்? பாவம் செய்து பலகீனத்தில் விழுந்து விடுகின்றான். பிரைஸ் தி லார்ட். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கடவுள் என்ன பண்ணிருப்பாரு? வருத்தப்பட்டிருப்பாரு? வருத்தப்பட்டிருக்க மாட்டாரா? உங்கள் பிள்ளைங்கள்லாம் தப்பு பண்ணுறப்ப, நீங்கள் சொல்கிறத கேட்காம இருக்கிறப்ப, நீங்கள் எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் கட்டாயமாக சொல்கிறீங்களோ, ஐயோ என் பையன் செய்ய மாட்டான், என் பொண்ணு இதை செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லி 100% யார் தலையில் வேணாலும் அடித்து நான் சத்தியம் பண்ணுவேன் அப்படின்ற உறுதிப்பாட்டோடு இருக்கிறப்ப, உங்களுடைய பையனோ பொண்ணோ அந்த தவறை செய்து இருக்கின்ற பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சந்தோஷப்படுவீங்களா? வெரி குட், சூப்பராக, இன்னும் நல்லா சிறப்பாக செய்ய அப்படின்னு சொல்லுவீங்களா? நீங்களாம் தலையாட்டாத பார்த்து சொல்லுவீங்க போல இருக்குதுல்ல? சொல்ல மாட்டேன்ல. அப்போ என்ன பண்ணுவீங்க? என்னடா இப்படி நம்பணும், இந்த மாதிரி பண்ணிட்டானே, இப்படி நம்பணும், இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? நம்முடைய பிள்ளைகள்ல அப்போ நம்ம அப்படி வருத்தப்பட மாட்டோமா? ஒரு சில அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? அவனுடைய விரக்தியின் உச்சத்திற்கே சென்று நினைப்பாங்க, ஏன் தான் இவனை பெத்தணும், இல்லை ஏன் தான் இவளை பெத்தணும் அப்படின்னு நிலை கூட போவாங்கல்ல. புதிய வயதிலே ஒரு சில பெற்றோர்கள் நான் பார்த்துருக்கேன் பிரியமானவர்களே, அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் அவர்களை பார்க்காதப்ப, யாருக்காக அவர்கள் மாடாக உழைத்து ஓடாக தேய்ந்து போய் அருந்தார்களோ அவர்களே இன்னைக்கு அவர்களை கட்டினது உதறி தள்ளுகின்ற பொழுது, யாருக்காக அவர்கள் ஏணியாக இருந்து ஏற்றிவிட்டு யாருக்காக தோணியாக எல்லா சுமைகளையும் பாரங்களையும் சுமந்தார்களோ அந்த பிள்ளைகள் இன்று தங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது கூட இன்னைக்கு கணக்கு பார்க்குறப்ப, அந்த பெற்றோர்கள் அந்த வறுமையின் உச்சத்திலே, அந்த முதுமையிலே அந்த பெற்றோர்கள் இவன் நல்லாவே இருக்க மாட்டான் என்று சொல்லி புலம்புகின்ற சில பெற்றோர்களையும் நான் பார்த்திருக்கிறேன் பிரியமானவர்களே. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கடவுள் யாருக்காக ரசித்து யாருக்காக ஒன்றா பார்த்து செஞ்சாரோ அவர்களே இயேசு கடவுளை ஒரு பதம் பார்க்கின்ற பொழுது அவர் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பார்ல?
நீங்கள் தலையாட்டாதப்போ நான் ரொம்ப வருத்தப்படுவேன்னு நினைக்கிறல. வருத்தப்பட்டிருக்க மாட்டார்ல, கண்டிப்பாக வருத்தப்பட்டிருப்பார்ல. இப்போ பிரியமானவர்களே, ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கடவுள் கண்டிப்பாக வருத்தப்பட்டிருப்பார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் இதே தொடக்க நூலில் 6ஆம் அதிகாரம் 5லேருந்து எடுத்து வாசிங்க பாப்போம். ஒரு ஆள் முதல்ல தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 5 வாசிங்க. இன்னொரு ஆள் வந்து ஒசேயா புத்தகம். பைபிள் எடுத்துன்னு வரலைங்களா? பைபிள் யாரெல்லாம் பைபிள் எடுத்துன்னு வந்து கை தூக்குங்க பாப்போம். பைபிளை தூக்கி காட்டுங்க. பைபிளை தூக்க சொன்னேன் 4. ஓகே, மீதி பேரில் எதுக்கு வந்துருக்கீங்க? பைபிள் எடுத்துருவோம். அந்த ஆட்லேயே போட்டிருக்கோமா இல்லையா? அல்ல, அந்த ப்ரேயரை பற்றி அந்த ஆட் போடுறப்ப மறக்காமல் நான் எடுத்துன்னு வர சொல்லிக்கிறோம். செல்ஃபோன் எடுத்துகிட்டு வர சொல்லிக்கிறோமா? மறக்காமல் திருவிலியம் கொண்டு வாருங்கள் போட்டிருக்கோம். அதனால் அடுத்த டைம் வரப்போ புது வருஷத்துலையாவது எல்லாரும் பைபிள் எடுத்துருவோம். ஓகே, வெரி குட். அப்போ வந்து ஒசேயா புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 1 எடுத்து வச்சுருங்க. ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆதாம் ஏவாள் பாவம் செய்ய மாட்டாங்கன்னு நினச்சாரு, தான் சொன்னதை கேட்பாங்கன்னு நினச்சாரு. ஆனால் என்ன பண்ணாங்க? அவங்க பாவம் செஞ்சு கடவுளை வந்து கண்டிப்பாக கஷ்டப்படுத்திட்டாங்க. ஆனால் கடவுள் என்ன பண்ணல? வருத்தப்பட்டிருப்பார். ஆனால் அதே பழைய ஏற்பாடு 6ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிமா, தொடக்க நூல் வாசிமா. மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளை எல்லாம் நாள் முழுவதும் தீமையையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். கண்டுப்பா, பரவாயில்லப்பா, நான் படைச்சப்பாங்க பயங்கரமாக கெட்டது செய்கிறானுங்க அப்படின்னு கைத்தட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாரா? வசனம் என்ன சொல்லுது? அடுத்து வாசிங்க. மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். ஆண்டவர் கடவுள் மனம் வருந்தினார். God has regretted. கடவுள் மனம் வருதுறல்ல, எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? ஒரு அப்பாவுடைய அம்மாவுடைய ஒரு மனசை, அவங்க இதயத்தை புண்படுத்துகின்ற பிள்ளைங்க வந்து என்னது சந்தோஷப்படுவோமா? இல்லை. அப்போ என்ன, கடவுள் மனம் வருந்துகின்றார். ஏன்டா இவனை படைச்சேச்சா, இவனுக்கு போய் நான் அந்த உதவியை செஞ்சேனச்சா என்று சொல்லி கடவுள் என்ன பண்ணுறாரு? மனம் வருந்துகின்றார். அதோடு கூட கடவுள் என்ன பண்ணாரு? ஆதாமை படைத்த பொழுது, அவர்கள் பாவம் செய்த பொழுது கடவுள் என்ன பண்ணாரு? மனம் வருந்தினார். அப்படி அதே மாதிரி இந்த நோவா காலத்திலே இந்த மனிதர்கள் பாவம் செய்து நாள் முழுவதுமாக தங்களுடைய இதயத்தில் முழுவதுமாக தீய சிந்தனைகளை கொண்டிருப்பதால் கடவுள் அதை பார்த்து, அட என்னடா ஏண்டா இவனை படைச்சேன் என்று மனம் வருந்தினார் அப்படின்னு சொல்லி அதோடு பைபிள் நிறுத்தவில்லை. பிரியமானவர்களே, அடுத்த வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம். அவரது உள்ளம் துயரம் அடைந்தது. அவருடைய உள்ளம் துயரம் அடைந்தது. அவர் அழுதிருப்பார், கதறி இருப்பார், ரொம்ப உள்ளம் உடைஞ்சு போயிட்டாரு. அதனால ஆதாமை மன்னித்தது போல இந்த மக்களை அவர் மன்னிச்சாரா? என்ன நடந்துச்சு? வாசிப்போம். அப்பொழுது ஆண்டவர், நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த கூத்து பார்க்க வந்தது மாதிரி கன்னத்தில் கையை வச்சு உட்காந்துருக்க அக்காலாம் வாயை திறந்து ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ப்ரேயருக்கு தானே வந்துருக்கிறீங்கல்ல? நல்லா காமன். அதனால் வாயை திறந்து ப்ரைஸ் இதெல்லாம் ஆளுலாம் சொல்லணும்ல. ஏன்னா அப்போ தான் என்ன பண்ணும்? என்ஜின் சூடாகும். என்ஜின் சூடாகணும்னா என்ன ஆகும்? அப்படியே கூலாகி சீஸாகி வண்டியே புகஞ்சிரும் இல்லை? அது வண்டி இல்லை. அதனால என்ன பண்ணும்? வந்தீங்கன்னா ஆக்டிவாக வாயை திறந்து ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா எல்லாம் சொல்லணும் இல்லை? வெரி குட். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு? ஐயோ ஏன்டா இவனை படைச்சேன் அப்படின்னு சொல்லி மனம் வருந்தியதோடு மட்டுமல்லாமல் கடவுள் என்ன நினைக்கிறாரு? மனிதர்களை நான் அழித்தொழிப்பேன். எப்படி அழிக்க போறார்? அடுத்து வாசிப்போம். மனிதர் முதல் கால்நடைகள், ஊர்வன, வானத்து பறவைகள் வரை அனைத்தையும் அழிப்பேன். அனைத்தையும் நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லி கடவுள் என்ன பண்றாரு? ஒரு பெரும் வெள்ளத்தை அனுப்பி என்ன பண்றாரு? அவர்களை அழிக்கின்றார். அப்போ வந்து என்னது? ஆனால் அதே கடவுள் என்ன பண்ணுறாரு? ஆதாமை ஏவாளை அழிக்கலை. ஏன் அழிக்கலை? அன்னைக்கு கடவுளின் கட்டளைகளை மீறி நடந்த நோவா காலத்து மக்களை கடவுள் என்ன பண்ணுறாரு? நீர் பிரளயத்தால் கடவுள் அழித்து போட்டார். ஆனால் ஆதாமை கடவுளையும் அழிக்கலை. நான் நினைக்கிறேன், நீங்கள் ஏன் அழிக்கலை? ஏன் அழிக்கலை? ரொம்ப யோசிக்காதீங்க, தூங்கிடுவீங்க. அதனால் நானே சொல்லிடுறேன். அப்போ பிரியமானவர்களே, கடவுள் ஒரு முறை நினச்சி பார்த்துருப்பார், என்னடா அது, இந்த ஆதாமை நான் எப்படி வளர்த்தேன்ல, எப்படி நான் செஞ்சேன் அவனை, எப்படி நான் ரசித்து அவனை ஒன்று ஒன்றா பார்த்து அவனை நான் எவ்வளோ அன்பு செஞ்சேன். ஒரு பூ ரோஸ்ன்னு ஒன்று இருக்குதா? ஆமாம், ஒரு ரோஸ்ன்னு சொல்லி ஒன்று படைச்சிருந்தா கூட கடவுள் என்ன பண்ணுறாரு? அதோட விட்டாரா? என்ன பண்ணாரு? அந்த யாருக்காக படைச்சிருக்கிறாரு? மனிதர்களுக்காக, ஆதாமுக்காக. ஒரு ரோஸை கூட என்ன பண்ணுறாரு? அவர் ரோஜாவை கூட
பல வண்ணத்தில் படைத்தார், பல கலரில் படைச்சாரு, பல நறுமணத்தில் படைக்கிறாரு, பல விதத்தில் படைக்கின்றார். ஒரே ஒரு பூ தான் உதாரணம் இல்லை? அப்போ இது மாதிரி எத்தனை நினச்சி பாருங்களேன். அது மிருகங்களாக இருக்கலாம், மனிதனுக்காக அவர் விஷயம் சொன்ன எல்லா காரியங்களாக இருக்கலாம். ஒன்றா யாருக்காக நான் படைத்தேன்? இந்த ஆதாமுக்காக இல்லை, நான் இந்த உலகத்தில் இருந்த மற்ற பொருட்களை எல்லாம் என்ன பண்ண? என் வார்த்தையால் படைத்தேன். ஆனால் என் மகன் ஆதாமை என் வாழ்க்கையால் நான் வணைந்தெடுத்தேன். அப்போ என்ன பண்ணுறேன்? அவரை எப்படி ஆதாமுக்கு நினச்சி பாருங்களேன். ஒரு வேளை இப்படி வச்சுப்போம், உங்களுக்கெல்லாம் திருமணமாகி உங்களுக்கு முதல் குழந்தை பிறகுறப்ப கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். என்ன அப்படின்னா, அந்த முதல் குழந்தைய எவ்வளோ அழகாக நீங்கள் படைச்சிக்க முடியுமோ நீங்களே செலக்ட் பண்ணுங்கள். கண்ணு எப்படி இருக்கணும், காது எப்படி இருக்கணும், மூக்கு எப்படி இருக்கணும், உதடு எப்படி இருக்கணும் என்று சொல்லி நீங்களே அந்த முதல் குழந்தைய நீங்களே படைங்க, நீங்களே அப்படின்னு சொன்னால் அது நான் உயிர் மட்டும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறேன்னு வச்சிங்களேன். ஒரு வேளை அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? என்ன பண்ணியிருப்பீங்க? மூக்கு நல்லா போண்டா மூக்கு மாதிரி வச்சுருப்பீங்களா உங்கள் குழந்தைக்கு? என்ன பண்ணியிருப்பீங்க? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்ல, அப்போ என்னது, அந்த குழந்தைக்கு முடி எப்படி இருக்கணும், புருவம் எப்படி இருக்கணும், கண் எப்படி இருக்கணும், மூக்கு எப்படி இருக்கணும், உதடு எப்படி இருக்கணும், இல்லை உடம்பு எப்படி இருக்கணும், பார்த்து 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 செய்வோமா இல்லைல்ல, செலக்ட் பண்ணுவோம்ல. அப்போ இந்த உலகத்தில் எது சிறந்ததோ, எது மேன்மையானதோ, எது உன்னதமானதோ அதை என்ன பண்ணுவோம்? அந்த குழந்தைக்கு நாம் கொடுப்போம். கரெக்டாக இல்லைல்ல? அதுபோல தான் கடவுள் நம்மளுக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. ஆனால் கடவுள் அவர் கடவுளாக இருப்பதால் அவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய அந்த முதல் குழந்தை ஆதாமை பார்த்து 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 ஒவ்வொன்றா அவனை ரசித்து அவனை படைத்ததோடு மட்டுமல்லாமல் அவனுக்கு இதெல்லாம் சந்தோஷம் கொடுக்குமோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து படைக்கிறார். அப்போ என்ன பண்ணுறாரு? கடவுள் அவனுக்கு இவ்வாறு செய்வதால் கடவுள் என்ன பண்ணுறாரு? அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாசத்தை பொழிஞ்சதால இவன் என்ன பண்ணுறான்? இப்படி தவறு செஞ்சதால ஒரே நிமிஷம் டப்புன்னு அழிச்சு போட்டு வேற மனுஷனை படைச்சிருக்கலாம், சொல்றது கேட்டு. ஆனால் கடவுள் பார்க்குறாரு, இது ஒருவேளை ஆதாமை நான் அடித்தேன் என்று சொன்னால் அந்த தவறு எங்கே இருக்குது? என்னுடைய படைப்பில் இருக்கின்றது. நான் தான் அவனை முதல் முறையை படைச்சிருக்கிறேன். அப்போ என்ன பண்ணுவேன்? நான் அவனை அழிக்காமல் என்ன பண்ணுவேன்? நானே அவனை அன்பு செய்து அவன் செய்த தவற்றை நானே என்ன பண்ணுவேன்? கண்டித்து திருத்தி அவனை சீர்படுத்துவேன். ஹல்லேலூயா. அவனை மேன்மையான நிலைக்கு நான் ஒப்பு கொடுப்பேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த ஆதாமை கடவுள் எப்படிலாம் அவனை அவனுக்கு பயிற்றுவித்தார், அவனை கவனிச்சிட்டார் சொல்லி ஓசேயா புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் குழந்தையாய் இருந்தபோது, அப்படியே வச்சுப்பேன். இஸ்ராயல்ன்றத நாம் ஆதாம்னு வச்சுப்போமா? இல்லை இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தர் பேர் கூட வச்சுக்கலாம். ஆமாம், ஆதாம் குழந்தையாக இருந்த பொழுது நான் அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். ஹல்லேலூயா. 3வது வசனத்தை வாசிங்க. எப்ராயிமை கைப்பிடித்து, அப்ப நம்ம ஆதாமை நான் கைப்பிடித்து நானே நடைபயிற்றுவித்தேன். ஹல்லேலூயா. அவன் நினச்சி பாருங்களேன், குழந்தைய வடிச்சிட்டார், அவனுக்கு நடக்க தெரியாது. அப்போ என்ன பண்ண? அவன் தவிர்த்து கீழே விழுந்தான். நான் என்ன பண்ணேன்? ஆதாமுக்கு நான் தான் நடை பயிற்சிவித்தேன், எப்படி நடக்கணும்னு நான் தான் அவனுக்கு சொல்லி கொடுத்தேன். வாசிமா. ஆயினும் நானே அவர்களை குணமாக்கினேன் என்பதை அவர்கள் உணராமல் போயினர். அவன் என்ன இதெல்லாம் உணராமல் அவன் என்ன பண்ணா? பாவம் செய்தான். அதோடு கூட விட்டார. கடவுள் எப்படிலாம் அவனை கவனிச்சாரு? சாப்பாடு எப்படி ஊட்டினாரு? வாசிங்க. பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிர்களால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுதையின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து அவருடைய பக்கம் சாய்ந்து அவனுக்கு நான் உணவு ஊட்டினேன். என்ன பண்ணாரா? அவன் ஒரு குழந்தை என்னது சின்னதாக இருக்கிறப்ப, குழந்தையா இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க? அம்மா இடுப்பில் வச்சுன்னு என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு கொடுப்பாங்கல்ல. ஒருவேளை அவன் நடக்க தொடர்ந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? பக்கத்தில் கண்ணது இடுப்பில் வச்சுருந்து கொடுத்தா சாப்பிடுமா அந்த குழந்தை? ஓட தொடங்கும். அப்போ இறக்கி விட்டு என்ன பண்ணுவாங்க? அந்த அம்மாவும் சாப்பாடு ஊட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? நான் ஒரு குச்சியில் பிரெட் பிஸ்கெட்டை மாட்டி அப்படியே கொடுப்பாங்களா? அந்த குழந்தைக்கு என்ன பண்ண? குனிஞ்சு அந்த குழந்தை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த குழந்தைக்கு ஊட்டுவாங்கல்ல. அப்போ வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு நான் குனிந்து உணவு ஊட்டினேன். இப்போ கடவுள் இப்படி பார்த்து 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 ஆதாமுக்கு செய்தது, அவன் செய்த அந்த தவற்றுக்கு பிற்பாடு அவர் நினைத்திருந்தால் அவர் அழித்து போட்டிருக்கலாம். பிரியமானவர்களே, வசனம் சொல்கிறது, ஆனால் பண்ணுறாரு, அடிமைகள் என்று அவர் நினைத்திருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு? ஆண்டவர் அன்றே அவனை அழித்திருப்பார். ஆனால் அன்பு பிள்ளை என்று சொல்லி ஆதாமை நினைத்ததால் கடவுள் அவரை அழிக்கவில்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அப்போ வந்து கடவுள் வந்து நம்ம எல்லாம் என்ன பண்ணுறாரு, நாம் தவறுகள் செய்கிறப்ப, நம்ம வந்து அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படியாதப்ப, ஒருவேளை நம்மை அடிமைகள் என்று அவர் நினைத்திருந்தால் நாம் தப்பு செய்கிற உடனே என்ன பண்ணுவார், நம்ம அவர் அழித்திருப்பார். நம்ம எல்லாம் அன்பு பிள்ளைகள் என்று சொல்லி அவர் நினைப்பதால் ஆண்டவர் பல்வேறு வாய்ப்புகளை கொடுத்து நாம் மனம் திரும்பி அவரிடத்தில் வருவதற்கு இந்த திருவருகை காலத்திலே நமக்கு அழைப்பை தருகிறார். நம்பினால் கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் தான் வந்து ஃபாதருக்கு படிச்சிருந்தோம், சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து ஒரு பகுதி உக்கடம், அந்த பகுதியில் வந்து இப்ராஹிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் இருந்தார். நிறைய முஸ்லீம் அதிகமாக பாப்புலேட்டட் ஏரியா அது. அப்போ அவர் என்ன பண்ணார், இப்ராஹிம் அவருக்கு என்ன பண்ணுறாரு, குரானை வந்து அவர் வந்து ஒரு தீவிரமான இஸ்லாமியர். குரானை என்ன பண்ணுறாரு, படிக்கிறார், முழுவதுமாக படிக்கிறார். படிக்க படிக்க அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த வார்த்தை வசனங்கள்லாம் அவர் அப்படியே என்ன பண்ணுது, பிரமிக்க வைக்குது. அந்த குறிப்பாக அந்த குரானில் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, அல்லாஹ் தான் நாம் எஜமானன், நாம் எல்லோரும் அல்லாவின் அடிமைகள். அல்லாஹ் இஸ் அவர் மாஸ்டர், we are all Allah's slaves அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த வார்த்தைகளை திரும்ப 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 அவர் சொல்லி பார்க்குறாச்சா, அல்லாஹ் தான்ப்பா நம்ம எஜமானன், நம்ம எல்லோரும் அல்லாவினுடைய அடிமைகள். அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த குரானை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அப்போ என்ன பண்ணுறாரு, குரானை கையில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அந்த பகுதியில் இருந்த அந்த மசூதியினுடைய பொறுப்பாளர், அங்கே வந்து அந்த குரு, நம்மளை ஃபாதர்னு சொல்கிறல்ல, அவங்கள வந்து இமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த குரு அவர்கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறாரு, உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ஏன்னா அது குரான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதில் குறிப்பாக வந்து அல்லாஹ் தான் நம்ம எஜமானன், நம்ம எல்லோரும் அல்லாவின் அடிமைகள் அப்படின்ற வார்த்தை எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் இன்னும் இந்த குரானை பற்றி தெரிந்து கொள்ள நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் இமாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கின்றார். அப்போ அந்த இமாம் சொல்கிறாரு, நீ குரானை படிச்சிட்டல ஃபுல்லாக? எஸ், வெரி குட். அப்போ இன்னும் நீ குரானை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன பண்ணு, போய் பைபிளை படி. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் சத்தமாக. அவர் சொல்கிறார், நீ இன்னும் குரானை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணு, போயிட்டு பைபிளை படி. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் போயிட்டு பைபிளை வாங்குறார் கோயம்புத்தூரில். பைபிளை வாங்கி, ஏன்னா அது அவர் படிக்க தொடங்குகின்றார், சீக்கிரமாக படித்து முடிக்கணும். ஏன், பைபிள் மேலே இருக்கிற ஆர்வத்தாலையா? எது மேலே இருக்கிற ஆர்வத்தில் சீக்கிரம் படிக்கணும்னு நினைக்கிறாரு? குரான் மேலே இருக்கிற ஆர்வத்தால் சீக்கிரமாக படிக்கணும் அப்படின்ட்டு கட்டன்னு படிக்கிறார். வாய்ப்பு கிடைக்கிறப்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பைபிளை படிக்கிறார். ஏறக்குறைய ஒரு 6 மாதத்திற்குள்ளாக பைபிள் முழுவதையும் அந்த இப்ராஹிம் என்ற அந்த சகோதரன், இஸ்லாமிய சகோதரன் படித்து முடிக்கின்றான். பிரைஸ் தி லார்ட். திருவெளிப்பாடு கடைசி புத்தகத்தை, அந்த புத்தகத்தை படித்து கடைசி அதிகாரம் கடைசி வசனம், அகரமும் நகரமும் நான் வந்து முடியும், அந்த வசனத்தை படித்து முடிச்சு பைபிளை மூடி வைத்து விட்டு இப்ராஹிம் சொன்னார், என்னை அடிமை என்று அழைக்கின்ற அல்லாஹ் எனக்கு வேண்டாம், என்னை அன்பு மகனே என்று அழைக்கின்ற ஆண்டவர் இயேசுதான் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அவசனார் என்னை அடிமை என்று அழைக்கின்ற அல்லாஹ் எனக்கு வேண்டாம், என்னை அன்பு மகனே என்று சொல்லி அழைக்கின்ற என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி முடிவெடுக்கின்றார், திருமுழுக்கு பெறுகின்றார். இன்னைக்கு நீங்கள் போட்டால் அந்த தியான மையத்தில் கேரளாவில் தன்னுடைய பெயரை மரியோ அப்படின்னு சொல்லிட்டு திருமுழுக்கு பெற்று கத்தோலிக்க கிறிஸ்தவராக மாறி இன்று போட்டா தியான மையத்திலே முழு நேர நற்செய்தி பணியாளராக மாறி இருக்கின்றார். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, கடவுள் நம்மை அடிமைகள் என்று நினைத்திருந்தால் அன்று ஆதாமை அவர் அழிக்கவில்லை, அப்படி நினைக்கல. நம்மையும் கூட அவர் அடிமை என்று நினைத்திருந்தால் அவர் அன்றே நம்மை அழித்திருப்பார், அல்லது நாம் தவறு செய்கின்ற போதெல்லாம் நம்மை அழித்திருப்பார். நம்மை அன்பு பிள்ளைகள் என்று நினைப்பதால் ஆண்டவர் தொட்டி வருகின்றார். அப்போ வந்து நம்மனது கோபுரத்தில் இருந்தாலும் தேவன் நம்மை அன்பு செய்கிறார், குப்பையில் கிடந்தாலும் என்ன பண்றாரு, அவர் நம்மை அன்பு செய்கிறார்.
எவ்வாறு அந்த ஊதாரி மைந்தனின் தந்தை கோபுரத்தில் தன்னோடு வாழ்ந்தபோது மட்டும் அவனை அன்பு செய்யவில்லை, அவன் குப்பையில் வீசி எறியப்பட்ட பொழுது பன்றியோடு பன்றியாக அவன் வாழ்ந்த பொழுது கிடந்த பொழுது அங்கிருந்து வந்த போதும் அந்த தந்தை எவ்வாறு அவனை அன்பு செய்தாரோ அதே போல நம் ஏசப்பாவும் கூட நாம் குப்பையில் இருந்தாலும் கோபுரத்தில் இருந்தாலும் நம்மை தொடர்ந்து அன்பு செய்ய தேடி வருகின்ற ஏசப்பாவிற்கு கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. எனவே ஒரு பாடல் இவ்வாறாக இருக்கும், சூப்பரான பாட்டு. என்னது? குப்பையில் கண்டீர் குனிந்தெடுத்தீர், குத்தம் நீக்கி கூரை போக்கி முத்தங்கள் தந்தீர், சொத்து சுகமோ என் சொந்த பந்தமோ என் தேவன் அன்பிற்கீடாக ஏதுமில்லை. இந்த வசனங்கள் உண்மை என்று நீங்கள் நம்பினால் சத்தமாக கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. பிரியமானவர்களே, இப்போ இவ்வளோ நேரம் நான் என்ன சொன்னேன்? கடவுள் மனிதர்களை தேடி வராரு. அப்போ அவ்வாறு வருகின்ற பொழுது ஆதாம் ஏவாளை படைச்சாரு. ஆனால் அவர்கள் பாவம் செய்தார்கள். கடவுள் அவர்களை மனசு கஷ்டப்பட்டார், தண்டிக்கலை. ஆனால் தொடக்க நூல் 6ஆம் அதிகாரத்திலே நோவா காலத்தில் மக்கள் பாவம் செஞ்சாங்க. அதே மாதிரி கடவுள் வருத்தப்பட்டார், ஆனால் தண்டிச்சார். ஏன் ஆதாமை தண்டிக்கலை அப்படின்னா, கடவுள் என்ன பண்ணுறாரு? ஆதாமை பார்த்து பார்த்து வரைந்தார், மற்றவர்களாம் வார்த்தையால் உருவாக்கினார். ஆதாமை தன்னுடைய இயல்பிலே தன்னுடைய வாழ்க்கையால் அவனை வணைந்தெடுத்தார். அப்போ தான் செய்த முதல் அந்த படைப்பு தவறாக மாறிடுச்சுன்னா அந்த பழி எங்கே வரும்? அவருக்கு தான் வரும். எனவே என்ன பண்ணுறாரு? அவரை அழித்தொழிக்காமல் அவனை சரி செய்ய அவரே முயற்சி செய்கிறார். என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் அவனை என்ன தண்டிக்காமல் அவனை தேடி வருகிறார். ஏனென்று சொன்னால் குப்பையில் கிடந்தாலும் கோபுரத்தில் இருந்தாலும் தங்கம் தங்கம் தான், சரிங்களா? குகையில் இருந்தாலும் கூண்டில் இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான். எனவே என்ன பண்றார்? தன்னுடைய பிள்ளையை அவர் தேடி வருகின்றார், ஆசீர்வதிக்கிறாரு. அதே கடவுள் இன்னைக்கு நம்மையும் கூட இந்த திருவருகை காலத்தில் தேடி வர போறாரு. இப்போ ஏன் கடவுள் நம்மை தேடி வரார்னா, நம்மை அடிமைகள் என்று நினைத்திருந்தால் கடவுள் அப்பொழுதே நம்மை அழித்திருப்பார். நாம் தவறு செய்கின்ற பொழுதே நம்மை அழித்திருப்பார். ஆறாக நம்மை அன்பு பிள்ளைகள் என்று இருப்பதால் நம்மை அவர் தேடி வருகிறார், வாய்ப்பை தருகின்றார், மன்னிக்கின்றார். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. எனவே பிரியமானவர்களே, அப்போ வரலாற்றை நாம் பார்க்குறோம், பைபிளை நாம் படிக்கிறோம். கடவுள் எப்பொழுதெல்லாம் மனிதர்களை தேடி வருகின்றாரோ, மனிதர்களை சந்திக்க வராரோ, அந்த சந்திப்பு மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தது. ஹalleluya, ஹalleluya. அப்ப கடவுள் மனித சந்திப்பிலே கடவுள் மனிதனை சந்தித்தால் என்ன நடக்குது அப்படின்னா, கடவுள் அவர்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கின்றது. இப்போ நோவா காலத்திற்கு பிற்பாடு பைபிள் சொல்லுது கடவுள் எப்பொழுது மனிதரை சந்திக்கிறாரு. நோவா காலத்துக்கு அப்புறம் சொல்றேன் நான். எப்பொழுது அப்படின்னா, கடவுள் என்ன பண்றாரு? ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கின்றார். அப்போ தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து நீங்கள் படிச்சீங்கன்னா இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கும். எனவே நான் உன்னை ஆசீர்வதிப்போருக்கு நானும் ஆசி வழங்குவேன், உன் வழியாக மக்களினங்கள் பழுக செய்யும். கடவுள் என்ன பண்ணுறாரு? சரி, ஓகே, அந்த பிரச்சனை எல்லாம் நீங்கள் பண்ண தப்பு எல்லாத்தையும் விட்டுருங்க, சரியா? எனவே ஆபிரகாம் என்கின்ற அந்த நபரை தேர்ந்தெடுத்து அவர் மூலமாக ஒரு புதிய விசுவாச சந்ததிகளை தேவன் உருவாக்க விரும்புகின்றார், கடவுள் உருவாக்க விரும்புகிறாரு. அப்ப என்ன பண்றாரு? ஆபிரகாமோடு கடவுள் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். ஹalleluya, ஹalleluya, praise the lord, praise the lord, praise the lord, praise the lord. அப்ப அந்த உடன்படிக்கையின் வழியாக கடவுள் என்ன பண்றாரு? அவர் மூலமாக வருகின்ற விசுவாச சந்ததிகளுக்கு கடவுள் ஒரு ஆசீர்வாதத்தை தருகின்றார், மிகப்பெரிய ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கின்றார். ஒரு புதிய எதிர்காலத்தை, ஒரு புதிய உலகத்தை, ஆசீர்வாதத்தின் எதிர்காலத்தை கடவுள் அவர்களுக்கு உருவாக்கி தருகின்றார். எப்பொழுது? கடவுள் ஆபிரகாமை சந்தித்ததன் வழியாக அடுத்து வருகின்ற சந்ததிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தினுடைய திட்டத்தை தேவன் உருவாக்கினார். எப்படி ஃபாதர் நீங்கள் சொல்லலாம்? எடுத்து வாசிப்போம். எரேமியா புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம் படிங்க. எரேமியா 29:11. இன்னொருத்தங்க வேற யாராவது? தொடக்க நூல் 50ஆம் அதிகாரம் 24வது வசனம். தொடக்க நூல் 50ஆம் அதிகாரம் 24 எடுத்து வச்சிருங்க. ஓகே. ஏனெனில் உங்களுக்காக, ஓகே, படிங்க. அப்ப கடவுள் என்ன பண்றாரு? ஆபிரகாமை சந்தித்ததன் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் சந்ததியை உருவாக்க நினைக்கிறாரு. அப்ப என்ன பண்றாரு? அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது
ஆபிரகாமுக்கு மட்டும் கிடையாது, அடுத்து வருகின்ற அவர் விசுவாச சந்ததிகள் எல்லாத்துக்கும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா வாசிப்போம். ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் நான் வகுத்திருக்கின்ற திட்டங்களும் சட்டங்களும் எனக்கு தெரியும் என்றோ. எனக்கு தெரியும் என்றோ. உனக்காக இங்க இருக்கின்ற ஒவ்வொருவரையும் சொல்றாரு, உங்கள் ஒவ்வொருவருக்காகவும். சரிங்களா? இந்த 2025வது ஆண்டு கடந்த 11 மாசமா நிறைய திட்டங்கள் வச்சிருந்தோம்ல, சிலதெல்லாம் உங்களுக்கு புரியாம இருந்திருக்கும். ஆனால் இந்த 2025வது ஆண்டினுடைய இந்த கடைசி மாதத்திலும் கூட உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே அரும்பெரும் திட்டங்களை நான் வைத்திருக்கின்றேன். அந்த திட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இங்க இருக்கின்ற உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனால் அந்த திட்டங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் என்றோ. அந்த திட்டங்கள் எப்படி இருக்கும் ஃபாதர் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா கடவுள் சொல்றார், வாசிப்போம். அவை வளமான எதிர்காலத்தையும், உங்களுக்கு வளமான இந்த புதிய மாதம் முழுவதுமாக எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே. நான் கொடுக்க போகும் திட்டங்கள் எல்லாம் நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான, உங்களுக்கு கேடு விளைவிப்பை அல்ல. கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். அப்ப கடவுள் இந்த புதிய மாதத்துல, இந்த வருடத்தினுடைய கடைசி நாள்ல மாதத்துல உங்களுக்கு நம் அனைவருக்கும் வைத்திருக்கின்ற ஒவ்வொரு திட்டங்களும் சட்டங்களும் உங்களுக்கு நல்வாழ்வை தருகின்ற திட்டங்களே அன்றி என்னவா கேடு தருகின்ற திட்டங்களை ஆண்டவர் ஒருபோதும் உங்களுக்கு தரப்போவதில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. பிரியமானவர்களே, கடவுள் எப்பொழுது மனிதர்களை சந்தித்தாலும் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அது மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு அற்புதமாக, ஒரு அபிஷேகமாக, அதிசயமாக இருந்தது. எப்படி ஃபாதர் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். நான் சொன்ன மாதிரி ஆபிரகாமை கடவுள் சந்திச்சாரா இல்லையா? சந்திச்சாரா ஃபாதர்? நம்ம இவ்வளோ நேரம் அதை தான் சொல்லிட்டு இருந்தோம்ல. தூக்கம் வர மாதிரி இருக்கிற அக்காலாம் கரங்களை உயர்த்தி ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நீங்கள் ஓப்பனாக இருப்பீங்கன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ ஓப்பனாக இருப்பீங்கன்னு தெரியல. ரொம்ப தைரியமான ஆளுங்க போல. தூக்கம் வந்தாலும் கை தூக்கி இல்லை, அப்படி இல்லை, எல்லாம் மூழ்கின்னு தான் இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இப்ப கடவுள் மனிதர்களை சந்திக்கின்ற பொழுது அந்த சந்திப்பு என்ன கொடுக்குது? பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு அபிஷேகத்தை, ஒரு விடுதலையை, ஒரு வளமையான வாழ்விற்கான ஒரு வாசலை திறந்து விடுவது போல இருந்துச்சு. நீங்க எப்படி ஃபாதர்னு கேட்கலாம், ஆனால் கேட்க மாட்டீங்கல்ல. இருந்தாலும் நானே சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் ஆபிரகாமை சந்திச்சாரா? உடன்படிக்கை செஞ்சார். அதன் மூலமாக அந்த சந்திப்பின் வழியாக என்ன நடந்தது அப்படின்னா, குழந்தை ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்த ஆபிரகாமிற்கும் சாராவிற்கும் கடவுளின் சந்திப்புக்கு பிறகு குழந்தை பிறந்தது. கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. அப்ப எகிப்தில் என்ன பண்றாங்க? இஸ்ராயல் ஜனங்கள் அங்க 400 ஆண்டுகளாக வாழ்ந்தார்கள். அப்ப 400 ஆண்டுகளாக அடிமைகளாக இருந்த பொழுது அருளை இழந்தார்கள், பொருளை இழந்தார்கள், உறவுகளை இழந்தார்கள், உரிமைகளை இழந்தார்கள். விசுவாசத்தை மட்டும் அவர்கள் ஒருபோதும் இழக்கவில்லை. அப்ப என்ன பண்றாங்க? இந்த அந்நிய தேசத்திலே அடிமைகளாக அவர்கள் வதைக்கப்பட்ட போதும் கூட எல்லா துன்பங்களையும், எல்லா பிரச்சனைகளையும், எல்லா கண்ணீர்களையும், எல்லா சுமைகளையும் அவர்கள் தாங்கி கொண்டு நம்பிக்கையோடு அவர்கள் வாழ்ந்தது எதற்காக தெரியுங்களா? ஏன் தெரியுங்களா? வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு அவர் மரிப்பதற்கு முன்பாக தன்னுடைய சகோதரர்களுக்கு, சந்ததிகளுக்கு ஒரு வாக்குறுதியை சொன்னார். இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு சூட்சுமத்தை, ஒரு தன்னம்பிக்கைக்கான ஒரு டானிக், அதை யார் சொன்னா? யோசேப்பு மரித்து போவதற்கு முன்பாக அந்த இஸ்ராயல் ஜனங்களுக்கு சொன்னார். என்ன தெரியுங்களா? எடுத்து வாசிப்போம். தொடக்க நூல் 50:24. யோசேப்பு தம் சகோதரரிடம், நான் சாகும் வேலை வந்துவிட்டது, ஆனால் கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க. ஆனால் சாகும் வேலை வந்து விட்டது, ஆனால் என்ன பண்ணாதீங்க, இது ஒரு அந்நிய தேசம், சரிங்களா? நம்ம குடியாரது பிழைக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். நீங்கள் பயப்படாதீங்க, எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும், தொந்தரவுகள் இருக்கும். ஆனால் நீங்கள் உள்ளம் தளங்காதீர்கள், விசுவாசம் தளராதீர்கள். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் உங்களை கண்டிப்பாக சந்திக்க வருவார். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவர் உங்களை சந்திக்க வருவார். அவ என்ன பண்றாங்க? தன்னுடைய பிரச்சனை 400 வருடங்களாக அடிமைகளாக இருக்கிறாங்க. தன்னுடைய பிரச்சனைகள் மத்தியிலே, துன்பங்கள் மத்தியிலே, துயரங்கள் மத்தியிலே, காயங்கள் மத்தியிலே, கண்ணீர்கள் மத்தியிலே, கலக்கங்கள் மத்தியிலே
என்ன பண்றாங்க? அவர்கள் உறவுகளை இழந்தார்கள், உடைமைகளை இழந்தார்கள், உரிமைகளை இழந்தார்கள். எல்லாவற்றையும் இழந்தாலும் அவர்கள் இழக்காமல் இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை என்னவென்று சொன்னால், ஒரு நாள் இந்த துன்பங்கள் மத்தியில் கூட ஆண்டவர் எங்களை சந்திக்க வருவார். அவர் சந்திக்க வருகின்ற பொழுது இந்த துன்பம் மலை போல இருக்கின்ற பிரச்சனைகள் கூட ஆண்டவர் சந்திப்பினால் மாயமாக மறைந்துவிடும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா என்று அவர்கள் நம்பினார்கள். பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது, அவருடைய கண்ணீர் துளிகளானது ஆண்டவரின் பார்வைக்கு சென்றது. அவர்கள் எழுப்பிய மரண ஓலமானது பரலோகத்திற்கு கடன் சென்றது. அவர்கள் எழுப்பிய அழுகுரலானது ஆண்டவரின் காதுகளில் கேட்டது. வசனம் சொல்லுகிறது, விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் சொல்லுகிறது, மோயிசா, எகிப்திலே என் மக்கள் படுகின்ற துன்பங்களை என் கண்களால் கண்டேன். ஹல்லேலூயா. அவர்கள் எழுப்புகின்ற மரண ஓலத்தை என் காதுகளால் கேட்டேன். பிரைஸ் தி லார்ட். எனவே இறங்கி வந்து என்னுடைய மக்களை சந்தித்து நானே அவர்களுக்கு விடுதலை வழங்குவேன். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடவுள் அவருடைய வாக்கின்படி இறங்கி வந்தார். அந்த இஸ்ராயல் மக்களை ஆண்டவர் சந்தித்தார். அந்த சந்திப்பு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்தது என்று சொன்னால், அந்த சந்திப்பின் விளைவு அவர்களுக்கு விடுதலை, வாழ்வு கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். அவர்களுக்கு சொந்த நாடு கிடைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுக்கு புதியதொரு அரசாட்சி பிறந்தது. பிரைஸ் தி லார்ட். அவர்கள் அரண்மனை அவர்களுக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஆண்டவருடைய சந்திப்பு ஒரு ஆடம்பர வாழ்வை தந்தது. அதுபோல உங்களையும் இன்று தேவன் சந்திக்க வந்திருக்கின்றார். இந்த சந்திப்பு இந்த மாதம் முழுவதுமாக உங்களுக்கு விடுதலை, வாழ்வையும் ஒரு புதியதொரு நல்லாட்சியையும் அல்லது ஆசீர்வாதத்தையும் இந்த நாளில் தரும் என்று சொல்லி நீங்கள் நம்பினால் சத்தமாக கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனவே இப்பொழுது அனைவரும் எழுந்து நின்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்புக்கு போகிறோம். இப்போ இவ்வளோ நேரம் நாம் பார்த்தோம், ஆண்டவர் மனிதர்களை சந்திக்க வருகின்ற பொழுது பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றது. சின்ன சின்ன மனிதர்களை தேவன் சந்திக்கின்ற பொழுது பெரிய அபிஷேகங்கள் பிறக்கின்றது. அந்த அபிஷேகம், ஆசீர்வாதம் ஆபிரகாமிற்கு குழந்தை ஆசீர்வாதமாக இருந்தது. கடவுள் இஸ்ராயல் ஜனங்களை சந்திக்க வந்த பொழுது அவர்களுக்கு புதியதொரு விடுதலை, வாழ்வு பிறந்தது. இன்று நானும் கூட அதே நம்பிக்கையோடு இயேசப்பாவை சந்திக்க வந்திருக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்று நானும் கூட அதே நம்பிக்கையோடு அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் இயேசப்பாவை பார்க்க வந்திருக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்னுடைய பிரச்சனைகள் மத்தியிலே கடந்த 11 மாதங்களாக என்னை ஆசீர்வதித்த தேவன் இந்த கடைசி மாதத்திலும் என்னை ஆசீர்வதித்து வழிநடத்த என் தேவன் என்னை நற்கருணையின் வழியாக சந்திக்க வந்திருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்று ஆபிரகாமுக்கு நடந்த அற்புதத்தை போல, அன்று இஸ்ராயல் ஜனங்களுக்கு நடந்த புதுமையை போல இன்று என் இயேசப்பா எனக்கும் புதுமையை செய்வார், என்னையும் ஆசீர்வதிப்பார். நான் வந்தது போன்று என்னை வெறுங்கையோடு அவர் விடமாட்டார். கை நிறைய ஆசீர்வாதங்களை, உடல் முழுவதற்குமான பலன்களை இந்த வழிபாட்டின் வழியாக இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலும் என் இயேசப்பா எனக்கு தருவார். என்னை வெறுங்கையோடு அனுப்ப மாட்டார் என்று நீங்கள் நம்பினால் சத்தமாக கரங்களை தட்டி இயேசுவை நன்றி சொல்லுங்கள். One, two, three. நீ வெறுங்கையோடு போக போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. 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 கண்ணீரும் கவலைகளும் இல்லை, கண்ணீரும் கவலைகளும் இல்லை, உன் வாழ்வில் இல்லை இனி தொல்லை, உன்
வாழ்வில் இல்லை இனி தொல்லை. நீ வெறுங்கையோடு போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. நீ வெறுங்கையோடு போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. அப்படி கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நீங்களும் கூட ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். கண்களை மூடி கரங்களை குவித்து ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். இந்த நேரத்தில் இந்த வழிபாட்டிற்கு வந்திருக்கின்ற நானும் கூட என்னையும் என் தேவன் ஆசீர்வதிப்பார். கடந்த மாதம் முழுவதுமாக, கடந்த ஆண்டு முழுவதுமாக, கடந்த 11 மாதங்களாக என்னை கனிவோடு காத்த தேவன் இந்த புதிய மாதத்திலும் கூட என்னை ஆசீர்வதிப்பார், என்னை அபிஷேகம் நடத்துவார், என்னுடைய அவமானத்தை மாற்றிடுவார், ஆண்டவர் என்னை உயர்த்திடுவார். எனவே எந்த இடத்திலே கடந்த 11 மாதமாக நான் கூனி குறுகி வாழ்ந்தேனோ அந்த இடத்திலே தேவன் என்னை தலைநிமிர செய்வார். எந்த இடத்திலே நான் தலையாக இல்லாமல் வாளாக கீழாக தாழ்த்தப்பட்டேனோ அந்த இடத்திலே தேவன் என்னை உயர்த்துவார். அப்படியே கரங்களை வீழ்த்தி கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அவமானம் மாற்றிடுவார், ஆண்டவர் உன்னை உயர்த்திடுவார். அவமானம் மாற்றிடுவார், இந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவர் உன்னை உயர்த்திடுவார். அவமானம் மாற்றிடுவார், ஆண்டவர் உன்னை உயர்த்திடுவார். அவமானம் மாற்றிடுவார், ஆசீர்வாதத்துக்கு நன்றி, அபிஷேகத்திற்காக நன்றி. உயர்த்திடுவார். கூனி குனிந்தவும் வாழ்வை, கூனி குனிந்தவும் வாழ்வை தலை நிமிரச் செய்திடுவார். இயேசு தலை நிமிரச் செய்திடுவார். நீ வெறுங்கையோடு போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. நீ வெறுங்கையோடு போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. ஆசீர்வதித்த கடவுள் என்னையும் ஆசீர்வதிப்பார், என்னையும் உயர்த்துவார் என்று நீங்கள் நம்பினால் அப்படி கரங்களை விட்டு கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். பயமுறுத்தும் சாத்தானை ஓட ஓட விரட்டிடுவார். பயமுறுத்தும் சாத்தானை நன்றி இயேசுவே, ஜெபங்களை கேட்பதற்காக நன்றி, ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. பயமுறுத்தும் சாத்தானை ஓட ஓட விரட்டிடுவார். பயமுறுத்தும் சாத்தானை ஓட ஓட விரட்டிடுவார். என் எதிரிகளை விரட்டிடுவார், என் எதிரிகளை விரட்டிடுவார். அவனை 7 வழியாய் துரத்திடுவார். அவனை 7 வழியாய் துரத்திடுவார். பிரியமானவர்களே, இந்த வழிபாட்டின் வழியாக, இந்த திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தின் வழியாக, இந்த வருடத்தினுடைய இந்த கடைசி முதல் சனிக்கிழமையின் வழியாக, இந்த ஆராதனை வழியாக ஆண்டவர் என்னை வெறுங்கையோடு அனுப்ப மாட்டார். இந்த மாதம் முழுவதுமாக ஆசீர்வாதம் தருவார். என்னுடைய கண்ணீரையும் கவலைகளையும் இந்த வழிபாட்டின் வழியாக துடைத்து இந்த மாதம் முழுவதுமாக என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நீங்கள் நம்பினார் கரங்களை உயர்த்தி இவ்வாறாக சொல்லுங்கள். நான் வெறுங்கையோடு போவதில்லை, நான் வெறுங்கையோடு போவதில்லை, மறக்க மாட்டேன் தேவனுடைய சொல்லை, மறக்க மாட்டேன் தேவனுடைய சொல்லை. கண்ணீரும் கவலைகளும் இல்லை, கண்ணீரும் கவலைகளும் இல்லை, என் வாழ்வில் இல்லை இனி தொல்லை, என் வாழ்வில் இல்லை இனி தொல்லை. இந்த வார்த்தைகள் இன்று உங்களுடைய வாழ்விலே நிஜமாக மாறும் என்று நீங்கள் நம்பினால் உடைய கரங்களை வைத்து கரங்களை தட்டி தேவன் என்று சொல்லுங்கள். நான் வெறுங்கையோடு போவதில்லை, மறக்க மாட்டேன் தேவனுடைய சொல்லை. நான் வெறுங்கையோடு போவதில்லை, மறக்க மாட்டேன் தேவனுடைய சொல்லை. நான்
நான் வெறுங்கையோடு போவதில்லை, மறக்க மாட்டேன் தேவனுடைய சொல்லை. நான் வெறுங்கையோடு போவதில்லை, நன்றி இயேசுவே. மறக்க மாட்டேன் தேவனுடைய சொல்லை. கண்ணீரும் கவலைகளும் இல்லை, இந்த மாதம் முழுவதுமாக கவலைகளும் இல்லை, கண்ணீரும் கவலைகளும் இல்லை, கண்ணீரும் கவலைகளும் இல்லை. என் வாழ்வில் இல்லை இனி தொல்லை, என் வாழ்வில் நன்றி இயேசுவே. இனி தொல்லை, என் வாழ்வில் இல்லை இனி தொல்லை. என் வாழ்வில் இல்லை இனி இந்த ஆராதனையின் வழியாக என் வாழ்வில் இல்லை இனி தொல்லை. அன்னையின் பரிந்துரையால் இல்லை இனி தொல்லை, என் வாழ்வில் இல்லை இனி தொல்லை. என் வாழ்வில் இல்லை இனி தொல்லை. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 உடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். இயேசுவே, இயேசுவே, என் தேவனே, என் தேவனே, நல்ல ஆயனே, நல்ல ஆயனே, உமக்கே ஸ்தோத்திரங்கள். உமக்கே ஸ்தோத்திரங்கள். இயேசப்பா, இயேசப்பா, கடவுள் மனித சந்திப்பின் போது கடவுள் மனித சந்திப்பின் போது மனிதனுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீர் வழங்குவதற்காக நீர் வழங்குவதற்காக இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசப்பா, இயேசப்பா, இந்த வருடத்தினுடைய இந்த வருடத்தினுடைய கடைசி முதல் சனிக்கிழமையிலே கடைசி முதல் சனிக்கிழமையிலே என்னை சந்திப்பதற்காக என்னை சந்திப்பதற்காக நீர் வந்திருப்பதற்காக நீர் வந்திருப்பதற்காக இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. அன்னையின் பரிந்துரையை கேட்டு அன்னையின் பரிந்துரையை கேட்டு இந்த வழிபாட்டிற்கு வந்திருக்கின்ற என்னை, இந்த வழிபாட்டிற்கு வந்திருக்கின்ற என்னை, இந்த வழிபாட்டிற்கு வந்திருக்கின்ற எங்களை இந்த வழிபாட்டிற்கு வந்திருக்கின்ற எங்களை வெறுங்கையோடு அனுப்பாமல் வெறுங்கையோடு அனுப்பாமல் கை நிறைய ஆசீர்வாதங்களோடு கை நிறைய ஆசீர்வாதங்களோடு உடல் முழுவதற்குமான அபிஷேகங்களோடு உடல் முழுவதற்கான அபிஷேகங்களோடு நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. 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 praise the lord. 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 Praise the Lord.